So hello guys, welcome back to my YouTube channel SHM Vlogger 2.0. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh friends. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாரா ஷீப் ஃபார்ம் வந்திருக்கோம். தாரா ஷீப் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஒரு 187 கிலோமீட்டர்ஸு. எங்கே பார்த்தீங்கன்னா தரமான நெல்லூர் ஜுடிபி கடை வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கருப்பு ப்ளஸ் வந்து பியூர் ஒயிட்டு அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் வச்சுருக்காங்க கைஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நல்ல அடிக்கருப்பு ஆடு கேட்குறாங்க, ரீசனபிள் ப்ரைஸில் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபார்மை தேடி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வந்து நல்லா தரமான முறையில் வளர்க்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் வெயிட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 45 கேஜிஸ் 50 கேஜிஸ்லேருந்து 80 கேஜிஸ் 85 கேஜிஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆஸ் நீங்கள் பார்க்கலாம், இப்போ வச்சுருக்கிற கடை பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிபி கடை. மாஷால்லா முடி தோரணம், லுக்கு, ஹைட் வைஸ், வெயிட் வைஸ் மாஷால்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபார்முக்கு செக் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனோட அவைலபிள் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆந்திரா சைடோட அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் கைஸ் இப்போ வந்து நம்ம தாரா ஷீப் ஃபார்ம் ஓனர்கிட்ட நம்ம பேசிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்கக்கிட்ட வந்து எல்லா நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கைஸ் நம்ம வீடியோவில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாய். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் உங்கள் பேர், உங்கள் பண்ணையோட பேர் சொல்லிவிடுங்க பாய். பாய் என் பேர் ஜாவித், தாரா ஷீப் ஃபார்மு சித்தூர். ஓகே, உங்கள் ஃபார்மோட லொக்கேஷன் என்னது பாய்? சித்தூர்லேருந்து நம்ம திருப்பதி போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் பாய் அப்ராக்சிமேட்டாக. நியர்பை லேண்ட்மார்க் பாய் அப்போலோ ஹாஸ்பிட்டலு. ஓகே, ஒரு வருஷத்தில் பாய் எத்தனை கடை பாய் நீங்கள் வளர்க்குறீங்க? பாய் போன வருஷம் மாஷால்லா ஒரு 45-50 எடுத்தோம். இந்த வாட்டி வந்து 100+ பாய். ஓகே, 100+. பாய் உங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெல்லூர் ஜுடிபி வளர்க்குறாங்க, மாச்சர்லாம் வளர்க்குறாங்க. ஸோ உங்கள் பண்ணையில் வந்து என்ன மாதிரி ஆடு நீங்கள் வளர்க்குறீங்க பாய்? பாய் நெல்லூர் ஜுடிபி, மாச்சல்லா, அது பீட்டல் கிராஸ், இது அந்த மாதிரி இருக்குது பாய். ஒரு 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம் பாய். ஓகே பாய், உங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைவ் வெயிட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து டாப் லைவ் வெயிட் என்ன இருக்குது பாய் ஆடுது? பாய் ஸ்டார்டிங்கு 35 to 80 இது பாய். 35 to 80. 85. ஓகே பாய், இப்போ நீங்கள் இந்த ஆடெல்லாம் வளர்க்குறீங்களா பாய்? இப்போ வந்து நீங்கள் எந்த மார்க்கெட்லேருந்து ஆடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பாய்? பாய் இங்கே லோக்கலில் எங்கேயா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கூடூர் போகிறோம், நம்ம பீலர் போகிறோம் பாய். ஓகே, பைரடிவில் போகிறோம் பாய். பாய் இப்போ வந்து கூட்ரு மார்க்கெட்டு அப்புறம் வந்து பில்லர் மார்க்கெட் எல்லாம் போகிறீங்க. அங்கே வந்து ஒரு 500-1000 ஆடு இருக்கும் பாய். அதில் வந்து நம்ம இந்த ஆடு பண்ணை வளர்க்குறதுக்கு தனியாக ஆடு வளர்க்குறாங்களா, தனியாக ஆடு விற்கிறாங்களா, இல்லை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணோமா பாய்? இல்லை பாய், இப்போது ஒரு 50 குட்டியில் வந்து 2 குட்டி 3 குட்டி தான் நமக்கு செலெக்ஷனான ப்ரீடர் கிடைக்கும். நான் ஒரு 100 குட்டியில் நான் ஒரு 15 குட்டி 20 குட்டி அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக எடுப்போம் பாய். பாய் நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து கடை வாங்கிட்டு வந்த அப்புறம் பண்ணையில் எடுத்துகிட்டு வரீங்களே, ஃபஸ்ட்டு வேலை என்ன பாய் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் குவாரண்டைன் வைப்போம் பாய். அப்புறமா வந்து நம்ம டிவார்மிங் பண்ணி அந்த பொசிஷன் பார்த்து பிபிஆர் போடுறோம் பாய், வேக்சினேஷன் பண்ணுறோம் பாய். பாய் குவாரண்டைனில் வைக்கிறீங்களே ஆடெல்லாம், குவாரண்டைன் வந்து எதுக்கு பாய் பண்ணுறீங்க? அதனால என்ன வந்து அட்வான்டேஜ் பாய்? குவாரண்டைன் பண்ணுறது ஏன் தெரியுமா? இப்போது அந்த ஆள் வந்து நம்ம எங்கே வாங்கிட்டு வருவோம், அவங்க டிவார்மிங் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, ஜுரம் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் பார்த்து பொறுமையாக செஞ்சோம் பாய். அவங்களும் டிவார்மிங் பண்ணி நாங்களும் டிவார்மிங் பண்ணாக்கா அது டோஸ் ஹெவி ஆகி போகுது பாய். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் பார்த்து பொசிஷன் பார்த்து பண்ணுறோம் பாய். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாய், இப்போ மார்க்கெட்டில் வந்து அது ஆடெல்லாம் எப்படி மேய்க்கிறாங்களோ அதில் தெரியல. அதனால வந்து நம்ம அதே ஆடு வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணையில் கட்டிட்டோன்னா அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குவாரண்டைனில் வைக்கிறாங்க சொல்கிறாங்க. அது எப்படி பாய், கரெக்டாக பாய்? ஆமாம் ஆமாம் பாய், கரெக்ட் பாய், 100% கரெக்ட் பாய். ஓகே, ஸோ பாய் இப்போ வந்து நீங்கள் கடா வளர்க்குறீங்க. இப்போது ஒரு நாளில் பாய் எத்தனை டைம் நீங்கள் தீவனம் வைக்கிறீங்க பாய்? 3 வேளை வைக்கிறோம் பாய். 3 வேளை வைக்கிறோம் பாய். என்னென்ன டைம் நீங்கள் வைக்கிறீங்க பாய்? பாய் காலைல ஒரு 10 மணி வைக்கிறோம் பாய், மத்தியானமாக ஒரு 2:30-3 மணி வைக்கிறோம் பாய், அப்புறம் நைட்டு வந்து 7 மணி வைக்கிறோம் பாய். ஓகே, ஸோ தீவனம் வந்து என்ன மாதிரி தீவனம் நீங்கள் தரீங்க பாய்? சூப்பர் நேப்பியர் போடுறோம் பாய், மக்காசோளம் கிராஸ் போடுறோம் பாய், அவ்வளோதான். மல்பரி ஒரு 10% இது 10% போடுறோம் மல்பரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தீவனம் வைக்கிறதுனால ஆடு நல்லா வெயிட் கெயின் ஆகுது. ஒரு மாதத்தில் பாய் எத்தனை கிலோ பாய், ஒரு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எத்தனை கிலோ ஏறுது பாய் ஆடு? பாய் 4.5 கிலோலேருந்து 5 கிலோ பாய். 4.5 5 கன்ஃபார்ம் ஏறுது பாய். கன்ஃபார்ம் ஏறுது பாய், டவுட் இல்லை. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணையில் வச்சுருக்கீங்க ஆடு. ஸோ ஸ்டார்டிங் லைவ் வெயிட் வந்து ஸ்டார்டிங் லைவ் வெயிட் எவ்வளோ, டாப் லைவ் வெயிட் எவ்வளோ பாய்?
இப்போ ஸ்டார்டிங் இப்போ ரன்னிங் வந்து 35 இருக்குது பாய், 35 to 80 இருக்குது பாய். ஓகே 35 to 80 அப்ராக்சிமேட்டாக இருக்குது பாய். பாய் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெயிட் இருக்கிறனால வந்து 4 பல் 6 பல்லெல்லாம் இருக்க சொல்கிறாங்க கடை. ஸோ உங்கள் பண்ணையில் வந்து எத்தனை பல்லேருந்து எத்தனை பல் வரைக்கும் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? பாய் நம்மக்கிட்ட 4 பல் கடை வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது பாய். ஒரே ஒரு குட்டி தான் 4 பல் இருக்குது. மிச்சம் எல்லாம் வந்து 2 பல், இன்னும் பல் படாத குட்டி கூட இருக்குது பாய் நம்மக்கிட்ட. ஓகே அதான் பாய். பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க பாய்? ஆடு வளர்க்குற ஃபீல்டில் 4 வருஷம் பாய். 4 வருஷம் தான் இருக்கணும் பாய். ஓகே. ஸோ பாய் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து உங்கள் பண்ணையில் வந்து எத்தனை ஆடு நீங்கள் வச்சுருக்கீங்க? பாய் மாஷால்லா 100+ இருக்குது பாய். என்னைக்கு பார்க்கல 100+ இருக்குது பாய் மாஷால்லா. ஓகே. ஸோ பாய் அடுத்த வருஷத்துக்கு வந்து எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க பாய் ஆடு வளர்க்குறதுக்கு? டார்கெட் வந்து இல்லை பாய், இப்போ வந்து டிமாண்டு பொறுத்து இருக்குது பாய். பார்க்கலாம் இன்ஷால்லா. அடுத்த வாட்டி வந்து ஒரு 200 குட்டி வைக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிறோம். பார்க்கலாம் இன்ஷால்லா. ஓகே. ஸோ பாய் இப்போ வந்து ஆடு வளர்க்குறதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மூடிடுறாங்க. அது எதனாலன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியல. ஸோ அதுக்காக வந்து பை இப்போது இதில் வந்து என்ன மெயின் விஷயம்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வருது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆடுக்கு வந்து டிசீஸ் வருது சம்மர் சீசனில், வின்டர் சீசனில். இப்போ சம்மர் சீசனில், வின்டர் சீசன்லலாம் வந்து என்ன மாதிரி டிசீஸ் வருது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பை. பை இப்போ வந்து சொல்ல போனாக்கா ப்ளூ டங்கு அட்டாக் ஆகுது பை. ப்ளூ டங்கு அந்த மாதிரி ஒன்றும் பார்த்து உஷாராக பண்ணிக்கணும். இப்போ வெயிலுக்கு ஹீட்டு ஜாஸ்தி இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கிண்ணி கரெக்டாக கொடுத்தாக்கா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் பை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளூ டங் தான் கொஞ்சம் பிபிஆர் ப்ளூ டங் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணிக்கணும் பை. இப்போ பை இந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரனால நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க பை? பை டாக்டரு வராரு பை, வீக்லி ட்வைஸ் வராரு. டாக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு அவர், வெட்டினரி டாக்டர். ஆமாம் வெட்டினரி டாக்டர் வரா அப்படி. அப்புறம் வந்து நம்ம பசங்க வேலை பண்ணுறாங்களே அவங்களும் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கிறாங்க. இல்லை பட்சம் அவங்க டாக்டர் வர அப்படி போய். ஓகே அந்த மாதிரி பண்ணுறது. அவங்க வந்து ப்ராப்பராக செக்அப் பண்ணிவிட்டு என்ன மாதிரி மெடிசன் தரணுமோ அது தந்துடுறாங்க. ஆமாம் தராங்க போய். ஸோ பை இன்னொரு மெயினான விஷயம் என்னதுன்னா, நிறைய ஆடு வந்து தீவனமெல்லாம் கரெக்டாக சாப்பிடுது, ஆனால் வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பை? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பை, ஏதோ ரேர் கேஸ் அந்த மாதிரி. ஆனால் 100% தண்ணி குடிக்கும் ஆடு. தீவனம்லேயே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவுடில் வந்து எல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் பண்ணுறோம். நான் கூட தவுடில் போடுறோம், ஒரு ஆடி தண்ணி சாப்பிடுவாங்க, லைட்டாக உப்பு போட்டால் சாப்பிடுவோம் பை. ஓகே. ஸோ பை நம்ம மக்கள் வந்து மெயினான விஷயம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம மக்கள் வந்து எதுக்கு நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா ப்ரைஸுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பண்ணையில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து என்ன, ஆடோட என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ லைவ் வெயிட் இருக்கும் பை? பை 20,000 இருக்குது பை குட்டி நம்மக்கிட்ட. ஓகே. அப்புறமா அது குட்டி வெயிட் பொறுத்து ரேட் இருக்கும் பை. இப்போ 20,000 குட்டினா பை எவ்வளோ லைவ் வெயிட் இருக்கும் பை? ஒரு அப்ராக்சிமேட் சொல்ல முடியுமா? இருக்கும் பை ஒரு 38 to 40 கிலோஸ் இருக்கும் பை. 38 to 40 kg. ஆமாங்க பை. ஓகே. ஸோ பை பக்ரீத் டைமில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆடெல்லாம் வந்து எப்படி பை விற்கிறீங்க? ஐ மீன் நீங்கள் வந்து ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்களா, இல்லை ஏதாவது மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருதா? இல்லை பை மார்க்கெட்லாம் போகல. மாஷால்லா ஃபார்மாண்டே வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆகிடுவோம் பை. ஓகே. புக்கிங் வந்து உங்களுக்கு ரம்ஜான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? ஆமாம் பை. ஸோ பை நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து எல்லாம் வந்து சிட்டியில் தான் இருக்காங்க மெயினாக. அவங்க வந்து வீட்டிலலாம் வந்து ஆடு வைக்க முடியாது. ஸோ ஒரு வாரம் இருக்குன்னா மோஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வாங்கிட்டு வராங்க ஆடு. ஸோ இப்போ ரம்ஜான் டைம்லேருந்து புக்கிங் பண்ணாங்கன்னா ரம்ஜான்லேருந்து பக்ரீத் வரைக்கும் நீங்கள் வந்து ஆடு பார்த்துப்பீங்களா? பார்க்கலாம் பை. அதுக்கு அப்போது வந்து அவங்க பார்த்து புக்கிங் பண்ணி இந்த மாதிரி இத்தனை குட்டி ஓணுன்னா பார்த்து பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமா அதுக்கு மாதம் இவ்வளோன்னும் ஃபீடு காசு எல்லாம் இருக்கும் இல்லையா பை, அதெல்லாம் பார்த்து பண்ணால். ஆமாம், அது வந்து கேட்குறாங்க மாதம் வந்து இவ்வளோ தீவனம் வந்து காஸ்ட்டு. சில பேர் வாங்குறாங்க ஃபார்ம்காரங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி பை? இல்லை பை, அப்போ ஆள் பொறுத்துக்குது பை. அப்போது அவங்க ஜாஸ்தி குட்டி வாங்கினாக்கா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்ஷால்லா பண்ணிக்கலாம் பை, அது பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல பை. ஓகே பை. இப்போ கடை பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் வந்து நீங்கள் வந்து நெல்லூர் ஜுடிபி கடை தான் வளர்க்குறீங்க. பப்ளிக் வந்து நெல்லூர் ஜுடிபிலே வந்து ஒரு எத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க பை நீங்கள்? நெல்லூர் ஜுடிப்பில் பக்கா ஜுடிப்பி இருக்குது பை. நாட்டி கூட இருக்குது, கிராஸ் வந்துடும் பை. அது வந்து பார்த்து உஷாராக வாங்கணும். அப்போ வாங்கினாலும் கிராஸ் வந்துடும், நாட்டி கடாவும் வந்துடும். பரவாயில்ல பை, எல்லாம் சேல் ஆகி போகுது பை மாஷால்லா. நெல்லூர் ஜுடிப்பில் என்னென்ன கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பை? பல்லா இருக்குது பை, பியூர் ஜுடிப்பி இருக்குது பை, அடி கருப்பு இருக்குது பை. ஓகே, அந்த மாதிரி போகும். ஸோ பியூர் ஒயிட்டு, அப்புறம் வந்து அடி கருப்பு, பியூர் பிளாக்கு. ஆமாம். நம்ம மக்கள் வந்து எந்த கலர் ஆடுன்னு வந்து நல்லா விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க? தமிழ்நாட்டில் நிறையா பேர் பல்லா கேட்குறாங்க போய். ஆனால் நம்ம வந்து வெயிட் கேட்குறாங்க போய். பெரிய குட்டைக்குதா, தரமான குட்டிக்குதா, அழுகு இருக்குதா, அந்த மாதிரி வாங்கி போகிறாங்க போய். பல்லானா அடி கருப்பு சொல்கிறீங்க? ஆமாம், பல்லானாங்க அது ஒரு நெல்லூர் பிள்ளை அது ஒயிட் அந்த மாதிரி வரும். அதுக்கு அந்த கீழே குட்டி அந்த மாதிரி குட்டி வரும் போய். ஓகே.
ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லிவர் டானிக் வந்து சில பேர் வந்து தரணும் சொல்கிறாங்க கம்பல்சரியாக. லிவர் டானிக் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி தரீங்க, ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி தரீங்க, எவ்வளோ எம்எல் தரணும் பை ஒரு 15 ml தரோம் பை. ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வாட்டி தரோம் பை. 15 ml தரோம் பை. ஓகே. லிவர் டானிக் தரோம் பை. லிவர் டானிக்னால என்ன பெனிஃபிட் இருக்குது பை ஆடுக்கு? அது ஜீரணம் நல்லா ஆகும் பை. நல்லா சாப்பிடும் குட்டி. டைஜஷன் நல்லா இருக்கும் பை. ஓகே. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 100 ஆடு வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ 100 ஆடு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து எத்தனை லேபர் உங்களுக்கு தேவைப்படுது பை? ஒரு 4 பேர் லேபர் தேவைப்படும் பை. 4 பேர் மேனேஜ் பண்ணலாம் பை. 4 பேர் மேனேஜ் பண்ணிக்கலாம் பை. ஓகே. ஸோ 4 பேர் எல்லாம் வந்து குளிப்பாட்டுறது, சாப்பாடு தரது எல்லாம் அவங்களே பண்ணுறாங்க பை. எல்லாம் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ பாய் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க, நம்ம எதுக்குன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா நல்லா கரெக்டான ஒரு நல்லா ப்ராப்பரான ஃபார்மில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அங்கே வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கனால தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி பை நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவீங்களா? இன்ஷால்லா பண்ணி தரலாம் பை. இன்ஷால்லா பண்ணி தரலாம் பை. பெஸ்ட்டில் பண்ணலாம் பை. ஒரு வாட்டி வந்து இன்ஷால்லா அடுத்த வாட்டி வரணும் அவங்க. இன்ஷால்லா பண்ணி தரலாம் பை. கண்டிப்பாக. இப்போ லாட்லலாம் எடுத்தாங்கன்னா பை ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தரேன். வேறு வருஷம் பார்க்கலாம், கம்மி பண்ணி தரேன் பை. 100+ இல்லை பண்ணலாம் பை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா புது சேனல் SHM Vlogger 2.0. பழைய சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து புது சேனல். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவித் பாய் கிட்ட நல்லா தரமான கடை வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9600297142. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கடை வெளியே கட்டியிருக்காங்க. அது நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வந்து அவ்வளோ சைஸ் தெரியல, வெளியே பார்த்த அப்புறம் தான் கைஸ் நல்லா சைஸ் தெரியுது. பாருங்கள். ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்குறோம் கைஸ். நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஏர்லி மார்னிங் நான் ஏஞ்சிட்டு 5 o'clock ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். 200 kilometers ப்ளஸ்ஸு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நான் திருப்பதி போய் சுற்றிட்டு வந்தேன் சித்தூருக்கு. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணுனால தான். ஆக்சுவலி வந்து பஸ்காரை வந்து எனக்கு ரூட் மாற்றி விட்டான். ஸோ திருப்பதி போய் தான் சித்தூர் வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200-250 kilometers நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தாரா ஷிஃபார்மில் வந்து செக் பண்ணுங்கள். நம்ம ஜாவித் பாய் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. லாட்டில் எடுத்திங்கன்னா இன்னும் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. நான் ஜாவித் பாய் கிட்ட சொல்லிட்டேன், நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸ் தர முடியுமோ அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸ் தர சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாவித் பாய் வந்து பண்ணி தருவார். ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9600297142. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.